சோழனுக்கும் நிலாவுக்கும் அந்த தாத்தா பாட்டிக்கு அவங்களோட காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு, நீங்களுமே வயசானதுக்கு அப்புறம் எங்கள மாதிரியே ஒருத்தங்க கிட்ட இந்த கதைய சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவும் கண்டிப்பா சொல்லிடுறேன்னு சொல்றாங்க. இத கேட்ட சோழனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, அந்த தாத்தா பாட்டி கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா, "ஏங்க நீங்களும் நானும் இப்படி வயசாகுற வரைக்கும் சேர்ந்தே இருப்போமான்னு?" கேட்குறாங்க. ஆனா நிலாவும், "சும்மா எல்லாமே சொல்றது தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ சோழன் மைண்ட் அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா சோழன் போனதுக்கு அப்புறமா நிலா தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சோழனை ஏமாத்துற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, கண்டிப்பா சோழனை விட்டு நிலா போகணும்னு அவங்க இதுக்கப்புறமா நினைக்கவே மாட்டாங்கன்னு. அப்புறம் சோழன் அவங்களோட எய்மை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க வள வளன்னு. அதனால கொஞ்ச நேரத்திலே கடுப்பான நிலாவும், "என்னங்க என்னை எப்போ பார்த்தாலும் வாங்க போங்க என்னங்க என்னங்கன்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னை நிலான்னு பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க." இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட சோழனும், "கண்டிப்பாக நான் கூப்பிடலாமான்னு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நிலாவை ஒரு 10 15 தடவையாவது நிலா நிலா நிலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் மறுபடியுமே கடுப்பான நிலாவும், "கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இல்லையான்னு?" கேட்க, உடனே சோழனும் சரின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல பாட்டு போடலான்னு பார்த்தா அதில் கூட நிலான்ற மாதிரி தான் பாட்டு ஓடுது. இதை பார்த்துட்டு உடனடியாக நிலா சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. சோழனும் செம்ம ஹாப்பியாக அவங்களோட டைமை நிலா கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கமும் சேரனோட நிலைமையே தலைகீழாக இருக்குது. சந்தாவும் சரி, சந்தாவோட அண்ணனும் சரி, அவங்களோட ஊர்லேருந்து வர்ற ஆளுங்களுக்காக பயந்துக்கிட்டு இருக்க. பாண்டியும், இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க இங்கே இருக்கிறது நல்லதில்ல. ஏன்னா அவங்க கட்டாய திருமணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு இவங்க அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறாங்கன்னா, நம்ம எதுக்காக இங்கேருந்து பிரச்சனை பண்ணணும்? பேசாமல் இவங்க 2 பேரையும் இப்போதைக்கு இங்கேருந்து அனுப்பி வச்சிடலாம், நம்ம மற்றதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க சந்தாவையும் சந்தாவோட அண்ணனையும் அங்கேருந்து ரெடியாகி கிளம்பி போக சொல்லிடுறாங்க. அவங்களுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தெரு தெருவாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ஐயனார் துணை வீட்டுக்கு போன வானதியும் பல்லவன் கிட்ட ஏதாவது உனக்கு கால் பண்ணாங்களான்னு கேட்க, ஆனால் பல்லவனும் இன்னைக்கு எதுவும் பண்ணலன்னு சொல்ல, வானதியும், "சரி உனக்கு சந்தாவோட வீடு தெரியும்ல, வா நம்ம அங்கே போயிட்டு வந்தலான்னு" கூப்பிடுறாங்க. பல்லவன் என்னமோ, "வேண்டாம், அவங்களுக்கு உதவி தேவைன்னா நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளா போய் அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதுக்கு மேலேயும் நான் அண்ணனோட பேச்சை மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, ஆனால் வானதியும் எப்படியோ சொல்லி பல்லவனை சமாளித்து, "என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் தான் உன்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க பல்லவனை கூட்டிகிட்டு சந்தாவோட வீட்டுக்கு அவசரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க வரதை பார்த்தா கண்டிப்பாக வானதியாலேயே இந்த பிரச்சனை பெருசாக போகுதுன்னு மட்டும் நல்லா புரியுது. எல்லாத்துக்கும் மேலே பல்லவன் தன்னோட அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக ரொம்பவே கோவப்படுவாங்க. ஸோ பல்லவனுமே கோவப்பட்டு ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால சேரன் இன்னுமே பல்லவன் மேலே கோவப்படவும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நிலைமையில பல்லவனை கண்டிப்பாக வானதி கைவிட தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் நிறைய விஷயங்கள்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பக்கம் சந்தா சொன்ன மாதிரியே அவங்களோட ஊர்லேருந்து வந்திருக்க ஆட்கள் ரொம்பவே கோவத்தோட சந்தாவோட வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா சேரனும் பாண்டியும் மட்டும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் இங்கே இருந்தவங்க எங்கன்னு விசாரிக்க, அதுக்கு சேரனும் கொஞ்சம் திக்கி திணறி, "அவங்க இங்கே இல்லை, அவங்க இங்கேருந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க." ஆனால் வந்திருந்தவங்களும், "முதல்ல நீங்கள் யார் சொல்லுங்கன்னு" கேட்க, அதுக்கு சேரனும், "நான் சந்தாவை கட்டிக்க போகிறவன்னு தைரியமாக சொல்லிடுறாங்க." இதை கேட்டுட்டு வந்திருந்தவங்க, "அப்போனா இதுக்காக தான் சந்தா ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அடம் பிடிச்சாலா? அவளை எங்கே நீங்கள் ஒளிச்சு வச்சுருக்கீங்கன்னு இப்போ சொல்லலை, உங்களெல்லாம் நாங்கள் கொலை பண்ண கூட தயங்க மாட்டோம்னு" சொல்லிட்டு அவங்க சேரனையும் பாண்டியையும் அடிக்கிற லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த நேரமாக பார்த்து தான் வானதியும் பல்லவனும் அங்கே வராங்க. ஆனால் அந்த நேரமாக பார்த்து தான் சந்தாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேரனையும் பாண்டியையும் அடிக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பல்லவனும் தன்னோட அண்ணன் மேலே அடி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க நடுவில் போய் நிற்கிறாங்க. அதனால பல்லவனுக்கு அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு செம்ம கோவப்பட்ட சேரனும் உடனடியாக வந்திருந்த ஆளுங்க எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிக்க, பாண்டியும் வானதியை பார்த்துட்டு, "முதல்ல நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு" கேட்குறாங்க. உடனே வானதியும், "இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தோம், உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்தோம், இருங்க நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு வேற கால் பண்ணி விட்டுடுறாங்க. அதனால சண்டை நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு உடனடியாக போலீஸ்காரங்களுமே வந்து மொத்த பேரையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. முக்கியமாக சேரனும் தானே அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போது சேரனையே கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பாண்டி செம்ம கோபத்தோட வானதிக்கிட்ட, "எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியல, நீங்கள் இங்கே வராமல் இருந்திருந்தா நாங்கள் ஏதாவது பேசி இவங்களை சமாதானப்படுத்தியிருப்போம். ஆனால் இப்போது பாருங்கள், சண்டை போட்டு ஜெயிலுக்கு போகிற லெவலுக்கு போயிருக்கு. ஏன்தான் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வர்றதுக்கு நீயே காரணமாக இருக்கியோன்னு" வானதியை திட்ட ஆரம்பிக்க,
ஆனா வானதியும், "என்ன பாண்டி, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தானே முன்னாடி வந்து நிக்கணும். அதுவும் சந்தா நம்ம வீட்டுக்கு வரப்போற பொண்ணு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நான் எல்லாத்தையும் நல்லதுக்குன்னு நெனச்சு தான் பண்ணேன். ஆனா உனக்கு இது பிடிக்கலன்னா, அதுக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போக, ஆனா பாண்டியும் என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா சோழனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இத கேட்டுட்டு சோழனும் அந்த தாத்தா பாட்டி கிட்ட அவங்களோட குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய கொஞ்சம் சொல்லி, சீக்கிரமா அந்த ட்ரிப்லேருந்து வர்ற மாதிரியான ஏற்பாட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயோ ஜெயிலுக்குள்ள இருக்க சேரனும், சந்தாவும் அவங்க அண்ணாவும் கரெக்ட்டா இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த கவலையோட இருக்காங்க. பட் இந்த விஷயம் எப்படியோ சந்தாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிடுது. அதனால அவங்களுமே சேரன காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்துகிட்டு இருக்காங்க.